கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எடப்பாடி பழனிசாமி ஒரு தீவிரமான கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசை கடுமையாக கண்டித்து என்எல்சி பங்குகளை விற்க முயலும் மத்திய அரசுக்கும் அதன் நிர்வாகத்திற்கும் கண்டனம் அப்படின்னு அந்த கண்டன அறிக்கை இருக்குது. அதில் நிறையா விரிவாக குறிப்பிடுறாரு. அதை மற்ற பத்திரிகைகள் எல்லாமே அதை ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. இதற்கு முன்னாடி இருந்தே இதுக்கான கிரிட்டிசிசம் தமிழக கட்சிகள் எல்லாத்துட்டேருந்தும் வந்தது. ஆனால் ரொம்ப மியூட்டடாக இருந்தது. ஆனால் அந்த ஃபேக்ட் என்னென்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஜூன் 9, 10 2 நாட்களில் பிட்டெல்லாம் வாங்கி அந்த பங்குகள்லாம் விற்றுட்டாங்க. ஏற்கனவே விற்று முடித்து கேஷையும் வாங்கிட்டாங்க மத்திய அரசு. அதுக்கு பிறகு இவர் ஏன் இவ்வளவு நாளைக்கு அதெல்லாம் நடந்தது தெரியாதா என்ன அப்படின்னு தெரியல. ஆனாலும் இந்த அறிக்கையில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்கிறதுனால நான் இதை ஒரு முழுமையான ஒரு காணொலியாக பண்ணிடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையிலேருந்து பார்ப்போம். அவர் சொல்கிறது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் எனப்படும் என்எல்சி நிறுவனம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் முக்கியமான பொதுத்துறை நிறுவனமாகும். நவரத்னா அந்தஸ்து பெற்றுள்ள இந்நிறுவனம் தனது சிறப்பான செயல்பாடுகளின் மூலம் நடப்பாண்டில் 3769 கோடி ரூபாயை லாபமாக ஈட்டியுள்ளது. ஸோ இதெல்லாம் ஒரு விதத்தில் அதிமுக தொண்டர்கள் அவருடைய தலைவருடைய அறிக்கையை படிப்பாங்கங்கிறதுனால இதெல்லாம் ஒரு நல்ல தகவலாக போய் சேரட்டும் அப்படிங்கிறதுனால இதை நம்மளும் ஒரு தடவை படிச்சிருவோம். இப்படி லாபகரமாக இயங்கி வரும் என்எல்சி நிறுவனத்தின் 3% பங்குகளை பங்குச்சந்தை மூலம் தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த இடத்துல தான் அவர் நம்ம இப்போ தான் அறிக்கை கொடுக்குறோம், அவங்க 8ஆம் தேதி ப்ரைஸில் 9ஆம் தேதி 10ஆம் தேதி அவங்க இதை விற்கிறதுக்கான ஆஃபரை கொடுத்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி அதை அவர்கள் விற்று பணத்தையும் வாங்கி பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் சொல்லலை போல இருக்குது. அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே வராரு. அந்த ஹிஸ்ட்ரினால தான் நான் இதை படிக்கிறேன். ஏன்னா ஆஸ் சச் இனிமேல் அதை நிறுத்த முடியாது. 3% பங்குகள், சுமார் 3% பங்குகள், அதோட கொஞ்சம் குறைச்சி அது மத்திய அரசு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் தனி நபர்களுக்கும் விற்று சுமார் 1263 கோடி ரூபாய் 1263 கோடி ரூபாயை அது பெற்றுக்கொண்டு விட்டது. அதுதான் இப்போதைக்கு முக்கியமான செய்தி. இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி எங்கே வராருன்னா, முதல்ல 2006ஆம் ஆண்டு என்எல்சி நிறுவனத்தின் 10% பங்குகளை விற்பனை செய்ய அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு முயற்சித்த போது கழக, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், நலச்சங்கங்கள், அதிகாரிகள் சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டன. அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா, பாருங்கள் அது ரொம்ப கவனமாக, அப்போ ஆட்சியில் இருந்தது திமுக, ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் என்எல்சி பங்குகளை விற்பனை செய்ய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு முயன்றால் நானே களத்துக்கு எனது தலைமையில் பங்கு விற்பனைக்கு எதிராக போராட்டம் நடத்துவேன் என்று எச்சரித்ததன் விளைவாக அந்த பங்கு விற்பனையை அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு முழுமையாக கைவிட்டது. இது 2006. 10% பங்கை யூபிஏ அரசாங்கம் 2004 to 2014 ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் முயற்சி பண்ணது. யூபிஏ நடக்கலை. அதை இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு முழுமையான காரணம் அதற்கு கடுமையான எதிர்ப்பை ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது தான் அப்படிங்கிறார். தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு செபி விதிமுறைகளை காரணம் காட்டி அப்போதைய மத்திய காங்கிரஸ் அரசு 5% பங்குகளை விற்பனை செய்ய முயற்சித்த போது இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்துருச்சு. இப்போ இவங்க கடும் நிதி நெருக்கடிக்கு இடையில் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான 3.56% என்எல்சி பங்குகளை தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் வாங்கி என்எல்சி நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் மத்திய காங்கிரஸ் அரசின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த நம்பரில் கொஞ்சம் இடிக்குது. ரஃப்லி 5% பங்குகள் கொஞ்சம் 500 கோடிக்கு கொஞ்சம் குறைச்சி சுமார் 486 கோடி அப்படின்னு தான் வெளியில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்லுது. ஒரு பங்கு அன்றைய நிலையில் சுமார் 57.9 ரூபா, 57 ரூபா 90 பைசா என்கிற அளவில் ஜெயலலிதா அரசு மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள், மாநில அரசோட பொதுத்துறை நிறுவனங்கள்னால் அப்போ டிட்கோ, டிஎன்பிஎல், தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன்,
போன்ற நிறுவனங்களை வைத்து இந்த மத்திய அரசு சொல்லிடுச்சு நாங்கள் வித்துற போகிறோம் அப்படின்ட்டு. அந்த பங்குகளை நாங்கள் மாநில அரசு எங்களுடைய நிறுவனங்கள் மூலம் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. சந்தோஷம், எனக்கு என்ன வந்தது, நான் விற்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க விற்று மாநில அரசு வாங்கிடுச்சு. தேவையில்லாமல் ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த 500 கோடி ரூபாய் எத்தனை ஆயிருக்கு, 500 இல்லை 450 கோடி ரூபாய் இன்றைக்கு என்ன ஆயிருக்குங்கிறது கடைசியாக பார்ப்போம். ஸோ இந்த தனியார் மயமாக்கும் முயற்சியை தடுத்தோம் அப்படிங்கிறார். இந்நிலையில் மீண்டும் தற்போது மத்திய அரசு என்எல்சி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பாவம், அவருக்கு தெரியாது, அவர்கள் நடவடிக்கையெல்லாம் இல்லை, விற்று முடித்து காசையும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு சொல்கிற காரணம் என்ன, ஏன் விற்கக்கூடாதுங்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணம், தமிழ்நாட்டில் என்எல்சி நிறுவனம் அமைக்கப்படும் பொழுது ஏறக்குறைய 23 கிராமங்களில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. அரசுதான் நிறுவனத்தை நடத்தும் என்ற நம்பிக்கையோடு அப்பகுதி மக்கள் தாமாகவே முன்வந்து தங்களது நிலங்களை வழங்கினார்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்போக்ரிஃபல் ஸ்டோரி இருக்கு. அரசு நடத்துதுன்னா அவங்க வந்து தாமாகவே முன் வந்து கொடுத்துருவாங்களாம். அந்த சமயத்தில் இல்லை, எந்த சமயத்துலையுமே உங்களுடைய நிலத்துக்கு அடியில் கரியோ எண்ணெயோ வைரமோ தங்கமோ இருந்தால் அந்த நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ளும். நீங்கள் கேட்குறது என்னென்னா அதிகபட்சமாக ஃபேர் காம்பன்சேஷன், அது ஒன்று தான் கேட்கலாம். ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிப்பட்டது. தரைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூபிள் பொருளும் அரசுக்கு சொந்தமானது, மக்களுக்கு சொந்தமானது இல்லை. இந்த நிலம் என்னோடது அப்படின்னு நீங்கள் அதில் குடிசை போட்டு வாழ்ந்தாலும் அதற்கடியில் மிக மிக மதிப்புள்ள ஒரு பொருள் கிடைத்து விட்டால் அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தும், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி நிலத்துக்கடியில் புதையலோ ஏதோ புதைந்து கிடந்தால் அது தங்க காசாக இருக்கலாம், பழைய உலோக சிலைகளாக இருக்கலாம், அதை நீங்கள் எடுத்து ஏன் நடத்தால் தானே இருக்குது, அது என்னோடது என்று சொல்ல முடியாது. அதை அப்படியே எடுத்து அரசிடம் கொடுத்து விட வேண்டும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்துடும் அதை அப்படியே கையகப்படுத்துறதுக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நீ அது விவசாய நிலம்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. நிலம் கையகப்படுத்தும் பொழுது அந்த காலத்திலெல்லாம் மிக குறைவான பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நிறைய மாற்றம் வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து மெட்ரோ போடுறாங்க இல்லையா, இந்த மெட்ரோ போடும் வழித்தடங்களில் இருக்கக்கூடிய வீடுகளை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வீடுகளை கையகப்படுத்திய சிலரை நான் அறிவேன், அவர்களோடு நான் பேசியிருக்கேன். நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பேசுங்கள், அப்படி தெரிந்த யாராவது இருந்தால். கை நிறைய பணம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மெட்ரோக்கான வழித்தடங்களுக்கான இடங்களை கையகப்படுத்தும் பொழுது. அந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து இன்னும் வசதியான இடத்தில் அருமையான ஒரு வீட்டை வாங்கி விடலாம். அப்படிலாம் வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரியும் ஒரு சில பேரை. அதே மாதிரி இன்றைக்கு அரசு திட்டங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது கணிசமான அளவுக்கு நல்ல பணத்தை கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஆனால் என்எல்சிக்காக நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது அப்படியெல்லாம் நடந்ததா அந்த காலத்தில் என்றால் எனக்கு தெரியாது. நிச்சயமாக அந்த அளவுக்கு நல்லபடியாக நடக்கவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்எல்சி நிறுவனம் தொடர்ந்து அரசுடைமை நிறுவனமாகவே நடைபெறுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்யும் என்பதை இத்தருணத்தில் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறார். உண்மையில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஸ்டேக் சேல் நடந்தது இல்லையா, அதற்கு முதல் 72.2% என்எல்சி பங்குகள் மத்திய அரசின் வசம் இருந்தன. இந்த விற்பனைக்கு பிறகு 69.47% அது குறைந்து விட்டது. ஆல்ரெடி இது நடந்து முடிஞ்சிருச்சு. பொதுமக்கள் நம்ம சொல்லும் பொழுது அரசு அல்லாத பிறர், அதில் மாநில அரசும் அடக்கம். ஏன்னா தமிழக அரசின் கிட்டக்க 5% பங்குகள் இருக்குது, நேரடியாக இல்லை. தமிழக அரசு கண்ட்ரோல்டு நிறுவனங்களிடம் 5% பங்குகள் இருக்குது. இன்றைக்கி செகண்ட் லார்ஜஸ்ட் ஓனர் என்எல்சிக்கு தமிழக அரசு. 27.8% இந்த தமிழக அரசு உட்பட மற்றவர்கள் கையில் இருந்தது. அது 30.53% உயர்ந்திருக்கிறது. தமிழக அரசு தவிர வேறு யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் பல ஒன்று சேர்ந்து 9.5% வச்சுருக்காங்க. இந்த எல்ஐசியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டுமே சேர்ந்து அவர்கள் இருவரிடம் ரஃப்லி 4-5% இருக்குது. அதை தவிர ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் போய் இன்றைக்கி வாங்கலாம், மார்க்கெட்டில் அந்த பங்குகள் கிடைக்கின்றன. சுமார் 320-330 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்கு. மத்திய அரசு அதை விற்கும் பொழுது சுமார் 300-303 ரூபாயில் அவங்க கட் ஆஃப் டேட் வச்சு அந்த 303 ரூபாய்க்கு விற்றாங்க.
இன்றைக்கு அது 320 330 அதுக்குள்ள நடுவில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு அந்த பங்குகளை வாங்கலாம், பொதுமக்களிடமிருந்து நீங்கள் அந்த பங்குகளை வாங்க முடியும். இவர் யாருடையாவது பேசுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? என்ன நடக்கிறதுங்கிறது தெரியுதான்னு தெரியல. 69.47னா கிட்டத்தட்ட 70% வைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அரசு துறை நிறுவனம் தான். அது உடனடியாக தனியார் நிறுவனமாக ஆகப்போவதில்லை. மோஸ்ட் லைக்லி இது தனியார் நிறுவனமாக ஆகாது. ஆனால் 69.47% மத்திய அரசு கையில் வைத்திருக்க வேண்டுமா? ஏன்னா மத்திய அரசு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்னு வச்சுருக்கு. பல நிறுவனங்களில் கோல் இண்டியா தொடங்கி பல மத்திய அரசின் கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் பங்குகளை விற்று, இன்க்ளூடிங் இப்போ ஒரு 1263 கோடி ரூபாய் என்எல்சி பங்குகளை விற்றதில் கிடைத்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட இதுவரை இந்த ஆண்டு மட்டுமே 13,400 கோடி ரூபாயை மத்திய அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் பங்குகளை விற்றதன் மூலமாக பெற்றிருக்கிறது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது என்ன பயமுறுத்துறாரு இவர், என்ன பயம் இவருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திரும்ப திரும்ப இதுதான், மத்திய அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து போராடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதற்கு முழு ஆதரவு வழங்கும். எப்படி ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா இந்த பங்குகளை வாங்கினார்களோ அதுபோல் டிவிகே அது சொல்கிறார் கடைசியாக, நாங்கள் வாங்கினதுனால தான் என்எல்சி பங்குகள் தனியார் வசம் போவது தடுக்கப்பட்டது. தமிழக அரசிடம் இருக்கும் பங்குகளின் மதிப்பு இன்று பல மடங்கு உயர்ந்துள்ளது. அது உண்மை, இது உண்மை. இன்றைக்கி இவங்க 486 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின பங்குகளோட மதிப்பு, இன்றைய மதிப்பு என்னன்னு பார்த்தா 2710 கோடி ரூபாய். அதாவது 5.5 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்குது வேல்யூ. கடந்த 13 ஆண்டுகளில் இவங்க வாங்கினது 2013, இப்போ நம்ம இருக்கிறது 2026. லாஸ்ட் 13 இயர்ஸில் 5 மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்குங்கிறது பெரிய விஷயம். ஆனால் பங்குகளை வாங்கி விற்பனை செய்யும் பிஸ்னஸில் தமிழக அரசு இல்லை. அதனால் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இதனால் ஏதோ இந்த என்எல்சி காப்பாற்றப்படும் அப்படின்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தைரியம் இருந்தால் இவங்க என்எல்சியை முழுமையாகவே வாங்கிடட்டுமே. என்எல்சியோடைய இன்றைய மதிப்பு 45,000 கோடி ரூபா. இந்த பங்கு மதிப்பை அப்படியே கணக்கு வச்சு பார்த்தா 45,000 கோடி ரூபா கொடுத்து அதை தமிழக அரசு வாங்குமா? வாங்காது. மத்திய அரசு எதற்காக அதன் 70% பங்குகளை 75% பங்குகளை கையில் வைத்திருக்க வேண்டும்? 51% பங்குகளை கையில் வைத்திருந்தாலே அது பொதுத்துறை நிறுவனம் தான். அப்போ மீதமுள்ள பங்குகளை மக்களிடம், பொதுமக்களிடம் தனியாருக்கு தாரை வார்த்தல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தனியாருங்கிறது யார்? இது பங்குகளை நியாயமான விலையில் பங்குச்சந்தையில் விற்பதுங்கிறதையே பயங்கரமாக ஏதோ ஒரு 2-3% டைல்யூட் பண்ணுறதையே ஆகா ஊகா அப்படின்னு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒன்றுக்கு ஒரு நீண்ட கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த முக்கியமான ரிசோர்ஸஸ், கோல், ஆயில், இதெல்லாம் எக்காலத்திலும் யார் ஆட்சியில் இருந்தாலும், என்னுடைய கருத்துங்கிறது வேறு, அதை விட்டுடுவோம், அதை முழுமையாக தனியாருக்கு விற்க மாட்டார்கள். ஆனால் அதில் ஸ்டேக் சேல் நடந்துக்கிட்டே இருக்கும். 51% இருக்கும் வரை அவர்கள் அதை விற்றால் கவலையே கிடையாது. விற்று 51%க்கு குறைத்து கொண்டு அந்த கம்பெனியை நடத்தினாலே போதுமானது. பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கும். போர்டு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். சேர்மனை நீங்கள் நியமிக்கிறீங்க. அது ஸ்ட்ராட்டஜிக் அசெட். தமிழக கட்சிகள் எல்லாம் இந்த பங்குச்சந்தை போன்ற விஷயங்களை பற்றிய அதிகம் புரிதல் இல்லாதவர்கள். அது எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுலேருந்தே தெரியுது. இது 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஜூன்லேயே நடந்து முடிந்த ஒன்றை இன்றைக்கு ரொம்ப தீவிரமாக அவர் ஒரு கண்டன கடிதம் எழுதுகிறார்னாலே அவருக்கு என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. யாரோ சொல்லியிருப்பாங்க, அண்ணன் இந்த பக்கமாக எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளில போயிட்டுருக்காரு, இவர் விராலிமலை விஜயபாஸ்கர் வெளில போயிட்டார், நாளைக்கு 2 நாள் கழித்து ஒரு பெரிய நிகழ்ச்சி அங்கே நடக்க போதான், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் விஜயை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க கட்சியில் சேர போகிறாங்களாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்பா, அந்த என்எல்சிக்கு ஒரு அறிக்கை விடு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. அவ்வளோதானே தவிர இதெல்லாம் இவருடைய ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்பாற்பட்டது. ஜெயலலிதா வாங்கிய பங்குகள் இன்றைக்கு 5 மடங்கு 5.5 மடங்கு விலை ஏறி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையை தவிர, அதுவே எவ்வளோ ஒரு கன்ஸ்ட்ரெயின். அவங்களுக்கு அந்த காலத்தில் 500 கோடியை என்எல்சி பங்கை வாங்கி போட்டதுங்கிறது மகா அபத்தமானது. அந்த 500 கோடியை ஒழுங்காக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் மற்ற விஷயங்களையும், அவங்களுடைய வேலை என்ன, டிஎன்பிஎல் அவங்க வேலையை பண்ணணும். சிமெண்ட் கார்பரேஷன் இன்ஃபேக்ட் சிமெண்ட் கார்பரேஷன் என்ற ஒன்று எதற்கு தமிழக அரசுக்குன்னு நான் கேட்பேன். இந்த டிட்கோவை தவிர டிஎன்பிஎல்,
டிஎன் சிமெண்ட் கார்ப்பரேஷன் போன்றவற்றையெல்லாம் முதல்ல தமிழக அரசு வித்துறணும். அதை செய்யாமல் அதையெல்லாம் வச்சுட்டு அதில் பலதும் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு ரெவென்யூவையும் ஈட்டுறது கிடையாது, எக்கச்சக்கமாக கடன் நஷ்டம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. அதை விட்டுட்டு இவர் வந்து என்எல்சி இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் வந்து அறிவுரை சொல்கிறதுங்கிறது தேவையற்றது. நல்ல வேளை மத்திய அரசு இதுக்கெல்லாம் செவிசாய்க்கக்கூடிய இடத்திலேயே இல்லை. அந்த வரைக்கும் அவர்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.